காம்போ நல்லா இருக்குது, பிஜிஎம்மும் ஓகே தான். எப்போவுமே கார் ஓட்டுறது நல்லாயிருக்கும், அது இதுலேயும் அதே தான் நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதாவது டைலாக் கொடுத்துருக்கலாம். ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஏதாவது டைலாக்காக கொடுத்துருக்கலாம், எதுவுமே கொடுக்கல. டீசர் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டேஷனுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. விஷுவலாக வந்து சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன். இன்னும் கொஞ்சம் கட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் குயிக்காக நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஏகே ஃபிலிம்னாலே கொஞ்சம் கன்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட்டேகமோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்குது. பட் திருமேனின்றதுனால கொஞ்சம் த்ரில்லராக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. எதுவும் டைலாக் எதுவும் கொடுத்துருக்கலாம், ஒன் வேர்டு ஏதாவது இது பண்ணியிருக்கலாம், அது மாதிரி இல்லை. அது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்ம மைண்டில் வச்சுருக்க மாதிரி அந்தளவுக்கு இருக்க மாதிரி தோணல. பட் நல்லாயிருக்கு, விஷுவலோட பார்க்கும்போது நல்லாயிருக்கு. அர்ஜுனோட லுக்கே வந்து மாசாக இருக்குது. மேபி அவர் வில்லனாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி அவரோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஏகேவோட ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். பட் அவரோட லுக் வந்து நல்லாயிருக்கு. மேக்கிங்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாலிவுட் லெவலில் இருக்க மாதிரி இருக்குது. பட் இன்னுமே பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்னு தோணுது. பட் ஸ்டோரி வைஸ் பார்க்கும்போது ஒரு த்ரில்லராக ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீசரில் பிடிச்சது என்னென்னா சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, விஷுவல் வந்து அவ்வளோ கிராண்டியராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஏகேவோட லுக் நல்லாயிருக்கு. அந்த அந்த பிளட் ஷெட்லாம் அந்த மாதிரி வர்ற லுக் வந்து நல்லாயிருக்கு. அவரோட ஆக்டிங்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டீசரு செம்மையாக தான் இருந்துச்சு. அந்த அர்ஜுன் அஜித் காம்போ, அப்புறம் த்ரிஷாவுமே இதில் செம்மையாக இருக்காங்க. அதே மாதிரி அந்த கன்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறமா அந்த அனிருத்தோட மியூசிக்கும் அந்த பிஜிஎம்மும் சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப நாள் வெயிட்டிங்காக இருந்தது தான் விடாமுயற்சியுமே. கண்டிப்பாக நல்லா ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருவேன். பார்க்கும்போது ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ்க்காக பார்த்தே இருந்தேன். நான் பார்த்தே இருக்கும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு அர்ஜுன் தான் வந்தார். ஆனால் நான் எதிர்பார்த்தது அஜித் தான். அப்படியே அர்ஜுன் அப்படியே வந்து மிஸ் ஆக சொல்ல அஜித் பார்த்தோன்னே அது ஆக்ஷன் போதும், நமக்கு அது போதும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், கண்டிப்பாக கார்ஸ் இருக்கும். கன்ஸ் பார்த்தேன், கன்ஸும் இருக்கும். விஷுவல்ஸ்லேயே வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது அஜித்தோட ஆக்டிங் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அஜித் ஆக்டிங், அனிருத் மியூசிக்லாம், பிஜிஎம்லாம் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆக்ஷன் கிங் கூட இருக்காரு. ஆமாம், ஆக்ஷன் கிங்கும் இருக்கார். அவரோட ஆக்டிங் சொல்ல வேணும், அவர் பின்னிடுவார். அதான் ப்ரோ, தலை பொங்கல் தான் நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கட்டுலாம் இருக்குண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். அஜித் இந்த வாட்டி வேஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அஜித்தை. ஏன்னா லாஸ்ட் படத்துலையுமே சட்டிலான ஆக்டிங் இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்தது. பட் கதை சுத்தமாக கேவலமாக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரோஹிணி ரொம்ப நாளாக காலியாகவே இருக்குது, தளபதியும் கிடையாது, இனிமேல் தலை தான். டீசரில் டைலாக்ஸே இல்லை, சுத்தமாக புரியறதே கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் ஒரு சட்டிலான அஜித், கதையே சட்டிலாக ஸ்லோவாக மூவ் ஆகுது, காமாக இருக்கார் அஜித். அதுவே பார்க்கும்போது அவரோட கேரக்டர் அப்படியே டிஸ்பிளே பண்ண மாதிரி. ஸோ நல்லா தான் இருக்குது படம். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்னா. அது வித்தியாசமாக இருக்கு, அது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது. பட் சொதப்பாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கதையை மட்டும் இதெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ட்ரெயிலர்லாம் நல்லா தான் இருக்குது. கதை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சும்மா இங்கே ஒரு கட்டு அங்கே ஒரு கட்டுன்னு வச்சா அதில் எந்த ஒரு யூஸும் இல்லை. கதை என்ன தான் சொல்ல வராங்கன்றது கண்டிப்பாக இருக்கணும், அது இல்லை. ஓகே, வீடியோக்கு நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, பட் கட் நல்லா இருக்குது. பட் என்ன சொல்ல வராங்க அது புரியல. டீசர் ஓகே, பட் ட்ரெய்லர் அட்லீஸ்ட் இதோட பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டீசருக்கு இது ஓகே, ட்ரெய்லர் அட்லீஸ்ட் ட்ரெய்லர் என்ன தான் சொல்கிறாங்கன்றது கண்டிப்பாக சொல்ல வரணும். தான் ஒரு பார்த்துட்டு வந்தோம். ஓகே, என்ன பண்ணுறாங்க எதுவுமே புரியல. டைலாக்ஸும் எதுவுமே இல்லை, ஓகேஷாக தான் இருக்குது. பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. நான் அவ்வளோலாம் இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஓகே பார்த்தேன், ஓகே நார்மல் டீசர் மாதிரி இருக்குது. யூஸ்வலாக எல்லா படத்துக்கும் விடுற மாதிரி. ஓகே, ரொம்ப நாள் கொடுத்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் ஓகே தான். விடாமுயற்சின்ட்டு ஒரு ஏதோ விட்டாங்க. இப்போது பொங்கலுக்கு சொன்ன டைம்லேயே ரிலீஸ் பண்ணால் ஃபைன். ஹைவேல நடக்கிற ஏதோ ஒரு இன்சிடெண்ட் மாதிரி இருந்தது. டயலாக்ஸ் வச்சுருந்தா இன்னும் மேபி நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சஜஷனாக இருந்தது. அதுக்கப்புறமா அஜித் சார் லுக்கு சொல்லவே வேணாம், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த சால்ட் அண்ட் பெப்பர் வச்சுருக்கலாம், பட் ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்ததுனால ஏதோ பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணேன். பட் சினிமாட்டோகிராஃபி மோஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து இன்னமும் நல்லா இருந்திருந்தா ஏதோ ஒரு மாதிரி மைல்டு பிளாட்ஃபார்ம்லேயே போன மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி சைலண்ட்டாகவே போயிட்டு ஏதோ ஒரு எஃபெக்டிவாக இல்லாமல் ஏதோ நார்மலாக இருந்தது. அனி பேக்ரவுண்ட்னாலே வேறு மாதிரி இருக்கும். லியோவில் பண்ணதை விட இன்னும் இதில் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி நல்லா வந்துடுச்சுன்னா பார்க்கலாம். துணிவில் இருந்த லுக்கு எதிர்பார்த்தோம், அதை விட கொஞ்சம் இதாக யங்காக இருக்குமோன்னு. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. டீசர் பார்த்தேன், ஓகேஷாக இருந்துச்சு. ஒரு ஏதோ மான்டாஜ் பார்த்த மாதிரி இருந்தது. அஜித் ரேஸ் பண்ணுறனால நான் இந்த படத்தை பார்ப்பேன். ரேஸு அப்படி இப்படின்னு போகிறனால
எந்த ஃபேனும் இல்லை, எந்த சினிமா பார்க்க மாட்டேன். அஜித் ரேசிங்கில் இருக்கனால பார்க்குறேன். கதையை பொறுத்து தான் நவர போய் தெரியுது. கங்குவா மாதிரி விஷுவல் வச்சு ப்ரமோட் பண்ண முடியாது இதை. அவ்வளோதான். மேபி இன்னும் 2-3 வாட்டி பார்த்தா செட் ஆகலாம். எனக்கு இப்போ செட் ஆகலை, புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. அஜித்துக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்குது, பட் கேரக்டருக்கு அதை தேவைப்படலாம். நான் வெயிட் பண்ணல ஜி, அதனால் எனக்கு பெருசாக தெரியல. நான் வெயிட் பண்ணியிருந்தானே தெரியும், நான் வெயிட் பண்ணல. வந்தால் வரட்டும், அப்படி தான் இருந்தேன். அஜித் ஆன் ரேசிங் மேபி மங்காத்தா மாதிரி வந்தால் கிளைமேக்ஸ் வந்தால் மேபி நல்லாயிருக்கும். ஏன்னா அர்ஜுன் சாரும் இவனும் ஆப்போசிட்டாக காமிச்சிட்டு, அஜித்தையும் ஆப்போசிட்டாக காமிச்சிட்டு, மேபி கடைசியில் அஜித் சாரும் இவரும் ஒரே ஸ்டைலில் வந்தால் மேபி அது ஹிட் ஆகலாம். அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும்ல. இத்தனை வருஷம் கழிச்சு மேபி ஃபர்ஸ்ட் மாதிரி மங்காத்தா மாதிரி வந்து இது பண்ணுறதுக்கு மேபி ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்.